ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினா ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியர்கள் தேவையான விளம்பரம் வந்திருக்குதுங்க. ஸோ இந்த விளம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. விண்ணப்பித்தா உங்களுக்கு 200% வேலை உறுதிங்க. நோட்டிபிகேஷன் வந்ததே பல பேத்துக்கு தெரியாதுங்க. ஸோ ஆசிரியரை வேலை செய்ய விருப்பமா இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம வேலை வாய்ப்புங்க. அதுக்குன்னு டெட் எக்ஸாம் இல்லாம போகாதுங்க. கண்டிப்பா டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில கேட்பாங்க. ஸோ இதை பற்றின தகவல் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க. இதில் ஆசிரியர்கள் தேவையான விளம்பரம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எமது பள்ளியில் காலியாக உள்ள நிரந்தர பணியிடத்திற்கு பணிபுரிய கீழ்கண்ட ஆசிரியர்கள், அதாவது பட்டதாரி ஆசிரியருங்க, வரலாறு பிசி இனச்சுழற்சி பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி விண்ணப்பிக்கணும். ஒரே ஒரு வேகன்சிங்க. இதுக்கு இளங்கலையில் பிஏ பிஎட் நீங்கள் படிச்சிருக்கணும். ஆனால் கம்பல்சரி பாருங்க டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாங்க உடற்கல்வி ஆசிரியருங்க. இந்த உடற்கல்வி ஆசிரியர் சப்ஜெக்ட் வராது, அதனால பிளாங்கா விட்டாங்க. அடுத்து இனச்சுழற்சி பார்த்தீங்கன்னா ஜிடி, அதாவது பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தாங்க. இதுக்கு நீங்க என்ன படிச்சிக்கன்னா 12th முடிச்சுட்டு சிபிஇடி படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிபிஇடி, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டிபிஇடியில் ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைக்கு ஆண் பெண் இருபாலரும் பார்த்தீங்கன்னா உரிய விண்ணப்பம் மற்றும் அசல் கல்வி சான்றிதழுடன், அதாவது ஆண் பெண் இருவாளரும் இந்த நேர்காணல கலந்துக்கலாம்னு சொல்றாங்க. அந்த நேர்காணல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பிளஸ் பார்த்தீங்கன்னா ரெசியூம் எடுத்துக்கங்க. எல்லாமே ஜெராக்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு 21/8/2026 வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு இப்ப சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா டைரக்டா போயிருங்க இந்த ஸ்கூலுக்கு. எந்த ஸ்கூல்னா செயலாளர் ஸ்ரீ முத்தையா பிள்ளை நினைவு மேல்நிலைப்பள்ளி கம்பம். இந்த ஸ்கூலுக்கு தாங்க நீங்க போக போறீங்க. ஸோ இந்த ஸ்கூல்ல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது அரசு உதவி பெறும் பள்ளிங்க, முத்தையா பிள்ளை நினைவு மேல்நிலை பள்ளிங்க. இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.